இந்த வாழ்க்கையை நல்லா வாழ முடியும் இல்லையா? ஏன் நம்ம உடலை பாதுகாக்கணும் அப்படின்னா, உடல் இருக்கும்போதுதான் இந்த வாழ்க்கையில நம்ம செய்யக்கூடிய பொறுப்பை எல்லாத்தையும் சிறந்த முறையில செய்ய முடியும். உடல் சரியா வேலை செய்யலைன்னா நம்மனால எந்த ஒரு பொறுப்பையும் நம்மனால செய்ய முடியாது, ஒழுக்கமா செஞ்சு முடிக்க முடியாது. வாழ்க்கையில ஒரு ஒழுங்கே இல்லாம போயிடும். நம்ம வாழ்க்கை மட்டும் இல்லாம நம்மளை பேஸ் பண்ணி இருக்க மற்றவங்களுடைய வாழ்க்கையும் சரியில்லாம போகும். அப்போ நம்ம வாழ்க்கையை நல்லா வச்சுக்கணும் அப்படின்னா நம்ம ஃபர்ஸ்ட் நம்மளுடைய உணவு, நம்ம உட்கொள்ளக்கூடிய அந்த உணவு சிறந்த முறையில இருக்கணும். அந்த உணவை பொறுத்து தான் நம்மளுடைய இந்த உடல் இயங்கும். அந்த உணவை பொறுத்து தான் இந்த உடலுக்கு ஆற்றல் போக ஆரம்பிக்கும். உயிருக்கு அந்த உணவு மூலமா தான் ஆற்றல் போகுது. உயிராற்றல் அப்பதான் வளர ஆரம்பிக்கும். நம்மளுடைய வகுப்பு இறைவன் மூலமா ஹீலிங் நடக்குது, குணப்படுத்துதல் நடக்குது இல்லையா? இருந்தாலும் நம்ம என்ன பண்றோம், நம்ம ஃபர்ஸ்ட் நாள் குணமாகுது, அடுத்த நாள் நம்ம இல்லாத ஏதாவது உணவு பதார்த்தத்தை சாப்பிட்றதுனால மறுபடியும் உடல்ல பாதிப்பு ஏற்படுது. செயலை நம்ம செய்யறோம், இவரை நம்ம செஞ்சாதான் நம்ம உடலும் நல்லா இருக்கும், நம்ம செய்யக்கூடிய அந்த தியானமும் நல்லா வரும். வயிறு சுத்தமா இல்லை அப்படிங்கும் போதும் நம்ம தியானம் செய்யும் போது, மூச்சு பயிற்சி செய்யும் போது முக்கியமா அந்த மூச்சு பயிற்சியின் மூலமா நம்மளுடைய உடல் முழுக்க அந்த தேவையற்ற காற்று பரவ ஆரம்பிக்குது. உடல்ல வலி ஏற்படும், அது வாயுனால் ஏற்படக்கூடிய தொல்லை. இப்போ நம்ம என்ன பண்ணணும், நம்மளுடைய சித்தர்கள்லாம் சொல்லி வச்சிருக்காங்க, தியானம் தவம் செய்யறதுக்கு முன்னாடி, முக்கியமா யோக பயிற்சியை செய்யறதுக்கு முன்னாடி கூட நம்ம என்ன பண்ணணும், உடலை தூய்மைப்படுத்திக்கணும். உடல் சுத்தம் மனம் சுத்தம்னு எதுக்காக சொல்றாங்கன்னா, பீரியட்ஸ்லாம் இதுல இல்ல. சுத்தம் அப்படிங்கறது உடல் தூய்மையா வச்சுக்கிறது, உடலுக்குள்ள இருக்கக்கூடிய தேவையில்லாத நஞ்சுகளை வெளியேற்றுறது, அதுதான் சுத்தம். இந்த மாதிரி சுத்தம் நம்ம செய்யணும். எப்படி செய்வோம்னா, இனிமா கேன் யூஸ் பண்ண கத்துக்கணும். நம்மளுடைய நாட்டு மருந்து கடையில எல்லாம் பாத்தீங்கன்னா இனிமா குவளை விற்கும். அதுலயே இன்ஸ்ட்ரக்ஷனும் போட்டிருக்கோம், எப்படி யூஸ் பண்ணணும் என்ன பண்ணணும் அப்படின்னு அதுல இன்ஸ்ட்ரக்ஷன் போட்டிருக்கோம். டெய்லி இல்லைன்னா கூட என்னைக்கெல்லாம் வயிறு சுத்தம் இல்லைன்னு ஃபீல் பண்றீங்களோ, என்னைக்கெல்லாம் வயிறுல தேவையில்லாதது தங்கி இருக்கு அப்படின்னு நீங்க நினைக்கிறீங்களோ, இல்ல நம்மளுடைய உடல் ரொம்ப அதிகப்படியான உஷ்ணம் இருக்கு, அதை சரி பண்ணணும் அப்படின்னு நம்ம நினைக்கிறோமோ, அப்பெல்லாம் அந்த எனிமா குவளையை யூஸ் பண்ணி நம்ம சரி பண்ணிக்கலாம். சரியா? இது நம்மளுடைய வயிற்றை சுத்தம் பண்றது. அதுக்கப்புறம் மூக்குக்குன்னு தனியா ஒரு குவளை விக்குது. அந்த மூக்குக்குன்னு அந்த தண்ணி குவளையில என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, தண்ணினா சுடு தண்ணி மிதமான சூட்டோட இருக்கணும். மிதமான சூட்டுல இருக்கக்கூடிய அந்த தண்ணீரையும் அதுல கல்லுப்பையும் கலந்து நல்லா கலந்துட்டு, அப்போ தண்ணி மட்டும்தான் தெரியணும், கல்லுப்பு தெரியக்கூடாது. சரியா? நல்லா கலந்துட்டு அந்த தண்ணிய நம்ம மூக்கினுடைய ஒரு துவாரத்து வழியா விட்டு மூக்கினுடைய மறு துவாரத்து வழியா அந்த தண்ணி வெளியே வரும். அப்போ நம்ம வாய் வழியா மூச்சு விட்டுட்டு இருப்போம். சரியா? இப்போ இந்த மாதிரி நம்மளுடைய மூக்க கழுவும் போது தேவையற்ற அந்த வைரஸ் பாக்டீரியாலாம் இருக்காது. ஏன் அப்படின்னா அதுல இருக்கிறது உப்பு மூலமா நிறைய விஷயம் சரி பண்ண முடியும். சளி பிடிச்சிட்டே இருக்கு பாத்தீங்களா, அந்த பிரச்சனை வராது. நெஞ்சு சளி இருக்கவே இருக்காது. நம்ம சுவாசத்துல இருக்கக்கூடிய அந்த சளி பிரச்சனையெல்லாம் நம்ம கட்டுப்படுத்திடுறோம். தேவையில்லாத கபம் எல்லாத்தையும் வெளியேற்றிடுறோம். வாதம் எப்படி உருவாகும், வயிற்றுல இருந்துதான் வாதம் உருவாகும். இப்போ கபம் பிரச்சனை, கபம் மூக்கு வழியா வெளியேற்றிட்டோம். கண் குவளைன்னு தனியா வைக்குது. கண் குவளை நிரம்ப தண்ணீரை விட்டு, தண்ணீர் எப்படி இருக்கணும்னா நிரம்பி இருக்கணும் அந்த குவளை முழுக்க. அந்த கண் குவளையில நம்ம கண்ணை விழிச்சு பார்க்கணும், அந்த தண்ணீர்ல கண்ணை விழிச்சு பார்க்கணும். அப்படி விழித்து பார்க்கும்போது கண்ணில் இருக்கக்கூடிய தேவையில்லாத விஷயம் வெளியே போகும். கண் ரொம்ப சுத்தமாகும். கண்ணில் சூடு இருக்கு, வெப்பம்லாம் இருக்குல்லையா, அதெல்லாம் காணாம எனக்கு ஒரு புத்துணர்ச்சி ஏற்படும். இது நம்ம அன்றாடம் செய்யலாம். சித்தர்கள்லாம் இது அடிக்கடி யூஸ் பண்ணுவாங்க. நமக்கு என்ன வேணும், உடல்ல தேவையில்லாத பித்தம் கபம் வாதம் இதெல்லாம் சேரக்கூடாது இல்லையா?
இதுதான் வந்து 3 தோஷங்கள் அப்படின்னு ஆயுர்வேதால சொல்லுவாங்க. 3ம் நம்மள அண்டாம இருக்கிறதுக்காக தான் சித்தர்கள் இந்த மாதிரியான விஷயங்களையும் சொல்லிக் கொடுத்து உணவு பழக்க வழக்கங்களை சொல்லிக் கொடுத்துட்டு போயிருக்காங்க. உணவு பழக்க வழக்கங்கள் எப்படி இருக்கணும்னா, அந்த உணவுல இறைத்தன்மை இருக்கணும், அந்த பிராண சக்தி இருக்கும். உணவுல பிராண சக்தி இருக்கும்னா இப்போ ஸ்ப்ரவுட்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா அதில் பிராணசக்தி ரொம்ப அதிகம் உண்டு. அதே போல் பழைய சாதம்லாம் பார்த்தீங்கன்னா அதுலேயும் பிராணசக்தி உண்டு. நிறைய பாக்டீரியா க்ரோ ஆகிருக்கும், நல்ல ஃபர்மெண்ட் ஆகிருக்கும், நம்ம வயிற்றுக்கு ரொம்ப இதமளிக்கும். வந்து நம்மளுடைய உடலுக்கு ரொம்ப 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 நல்ல உணவு. கம்மங்கூழ், கேவருக்கூழ், அப்புறம் இன்னும் தானியத்துல வந்து அதே போல தானியத்தை வந்து முதல் நாளே வந்து சமைச்சிட்டு அதை வந்து பழைய சாதம் மாதிரியே ஃபர்மெண்ட் பண்ண விட்டுட்டு அடுத்த நாள் காலையில நம்ம அதுல மோரை கலந்து குடிச்சிடலாம். இது வந்து ரொம்ப ரொம்ப நல்ல உணவு, உடம்புக்கு ரொம்ப சக்தியையும் தெம்பையும் அளிக்கும். அதே போல நம்ம குடல்ல வந்து ரொம்ப நல்ல பாக்டீரியால க்ரோ ஆக ஆரம்பிக்கும். குடல் நல்லா இருந்தாதான் நம்மளுடைய மூளை நல்லா வேலை செய்யும். நம்மளுடைய குடல் சுத்தம் உடல் சுத்தம், சரியா? நம்மளுடைய குடல் தான் முதல் பிரெயின் அப்படின்னு கூட சொல்லுவாங்க. நம்ம குடல் நல்லா இருக்கும்போது நம்ம மூளை நல்லா ஆரோக்கியமா வேலை செய்யும். இந்த மந்தத்தனமே இருக்காது. இந்த குடலுக்கு என்னென்ன மாதிரியான உணவு தேவை? முக்கியமா ஃபைபர் வேணும். ஃபைபர் வந்து நம்மளுடைய தானியத்துல அதிகப்படியான ஃபைபர் இருக்கு. அந்த ஃபைபர் என்ன பண்ணும் அப்படின்னா நம்மளுடைய குடல் நல்ல வேலை செய்யறதுக்கு ஹெல்ப் பண்ணும். நார்சத்து இல்லாத விஷயம்லாம் தேங்கி இருக்கு இல்லையா குடல்ல, அந்த விஷயத்தெல்லாம் வெளியேற்றதற்கு அந்த நார் சத்து தான் ரொம்ப தேவை. நார் சத்து இருந்தாதான் பெருங்குடல் வேலை செய்யும் நல்லா. நம்மளுடைய இந்த தானியம் இருக்கு இல்லையா, அந்த தானியத்தையே நம்ம டெய்லி எடுத்துக்கும் போது நம்ம உடல் ரொம்ப 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 ஆரோக்கியமா இருக்கும், நல்லா இருக்கும், குடல்லாம் சுத்தமாயிடும். இதனால நம்மளுடைய உடலும் ஆரோக்கியமா இருக்கும், நம்மளுடைய மனம் ஆரோக்கியமா இருக்கும், தெளிவா இருக்கும். முக்கியமா இந்த புரோட்டீன்னு சொல்றாங்க இல்லையா, வெஜ்லயே நிறைய புரோட்டீன் இருக்கு. பன்னீர் இருக்கு, தோஃபு இருக்கு, கினோவான்னு சொல்லிட்டு ஒரு தானியம் இருக்கு, சரியா? அந்த கினோவால அவ்வளோ புரோட்டீன் இருக்கு, அதை நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். அப்புறம் நட்ஸ்ல எல்லாம் புரோட்டீன் இருக்கு. கொண்டக்கடலை, வேர்க்கடலை, இதுல எல்லாத்துலயுமே புரோட்டீன் இருக்கு. எல்லா நட்ஸ்லயுமே புரோட்டீன் இருக்கு. பால் சம்பந்தமான இந்த டீ, காஃபி எல்லாம் தவிர்த்துட்டு நம்ம என்ன பண்றோம்னா, நெல்லிக்காவும் மோரும் சேர்ந்து ஒரு பானமும், சாயந்தரம் வந்து இந்த முக்கியமா பிபி இருக்கிறவங்க என்ன பண்ணலாம் அப்படின்னா, அந்த ஹைபிஸ்கஸ் செம்பருத்தி பூ இருக்கு இல்லையா, செம்பருத்தி பூனுடைய இதழே வந்து தனியா விற்கும். அந்த இதழ் வந்து டீயா போட்டு நம்ம குடிக்கும் போது பிபி எல்லாம் காணா போயிடும், பிபியே இருக்காது. ஹை பிபியா இருக்கிறவங்களுக்குலாம் பிபி நார்மல் ஆயிடும். முக்கியமா பழங்கள், காய்கறிகள், கீரை வகைகள், கீரை நிறைய சாப்பிடணும். நல்லா சாப்பிட்டா கண்ணு நல்லா தெரியும். கேரட் எடுத்துக்கணும், பிற்காலத்துல பிரச்சனை எதுவும் வராது. அது முக்கியமா ஃப்ரைட் ஐட்டம்ஸ் எடுத்துக்க கூடாது, ஃப்ரை பண்ணி சாப்பிடக்கூடாது. கண்டிப்பா ஒரு நாளைக்கு 2 ஸ்பூனாவது நெய் எடுத்துக்கணும், ரொம்ப நல்லது வெஜிடேரியனுக்கு. இந்த மாதிரி உணவு பழக்கத்தை ஃபாலோ பண்ணிட்டு இருந்தாலே நம்ம உடம்புக்கு போதுமான அளவுக்கு எல்லா விதமான சத்துக்களும் கிடைச்சிடும். நாளைக்கு நம்ம 2 வேளை சாப்பிட்டாலே போதுமானது. நைட்டு வந்து உணவை தவிர்த்துறது ரொம்ப ரொம்ப நல்லது. 6:30க்குள்ள வந்து நம்மளுடைய இதை முடிச்சிடணும். நைட்டு சாப்பிடக்கூடாது. அதுக்கு முன்னாடியே என்ன பண்ணிடுறோம், நம்ம வந்து ஒரு ட்ரிங்கோ இல்லை கஞ்சியோ லைட்டா ஏதாவது எடுத்துக்கிட்டாலே போதுமானது. நைட்டு உணவு எடுத்துக்காம இருக்கிறது உடம்புக்கு ரொம்ப நல்லது. அடுத்த நாள் நல்லா சுறுசுறுப்பா இருப்போம். அடுத்த நாள் காலையில உடல் வந்து ரொம்ப ரொம்ப சோர்வா இருக்கிறவங்க உணவை வந்து கம்மியா எடுத்துக்க தேவையில்லை. ஆனா நம்ம நல்லாவே இருக்கோம், நம்மளால சரியா வேலை செய்ய முடியும் அப்படின்னு நம்ம நினைக்கும் போது 2 வேளை உணவு எடுத்துக்கிட்டாலே ரொம்ப நல்லது, ரொம்ப ரொம்ப ஆரோக்கியமா இருக்கும். நம்மளுடைய வயிறு சரியில்லாத போதுதான் நோய்கள்லாம் வர ஆரம்பிக்கும். நம்ம வயிறு நல்லா இருந்துச்சு, ஆரோக்கியமா இருந்துச்சுன்னா நோய்கள்லாம் வராது. அதனால நம்ம சாப்பிட்ற உணவு மேல ரொம்ப கவனத்தை வச்சு சாப்பிடணும். சாப்பிடும்போது இறைவனுடைய நாமத்தை சொல்லிக்கிட்டே அந்த நாமம் வந்து அந்த உணவுல கலக்கணும். அப்படி ஒரு ஆற்றல அந்த உணவுக்கு நம்ம கொடுத்து நம்ம சாப்பிடும்போது அந்த உணவு மருந்தா மாறும். நம்மளுடைய உடல் ரொம்ப 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 ஆரோக்கியமா இருக்கும். நம்ம எதை செஞ்சாலும் கவனமா செய்யணும், ஃபோக்கஸ்டா செய்யணும். ஃபோக்கஸ்டா செய்யும் போது இறைவன் அந்த இடத்துல இருக்கும்.